இந்த ஊர் மக்களுக்கு டாய்லெட் வசதியே இல்ல. இதனால அங்க இருக்க பெண்கள் எல்லாருமே நைட் டைம்ல தான் வெளியே வந்து டாய்லெட் போவாங்க. இப்படி இருக்க ஹீரோயினும் ஒரு நாள் டாய்லெட் போயிட்டு வராங்க. அப்போ ஒரு பொறுக்கி வந்து குடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அந்த டைம்ல போலீஸ் வந்து காப்பாத்திடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் காப்பாத்தின போலீஸே வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குடிகாரனை அடிச்சு இழுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. ஆனா அந்த குடிகாரன் இதெல்லாம் பண்ணது நான் இல்ல, அந்த போலீஸ் தான் சொல்லிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயினோட பையன் அவங்க அம்மாக்குன்னு துணியால ஒரு டாய்லெட் கட்டுறான். அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஒரு நாள் அந்த பையன் டாய்லெட் போயிட்டு இருக்கும்போது காத்து மழை வந்து அந்த டாய்லெட் ஃபுல்லாமே இடிஞ்சு விழுந்துருது. அடுத்த நாள் அந்த சின்ன பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கே போய் டாய்லெட் கட்டித்தர சொல்லி கேட்கிறான். அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் நீங்க இருக்க இடம் ஸ்டேட் கவர்மெண்டா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டானே தெரியல, நீங்க போய் பிரைம் மினிஸ்டரை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த பையனும் வீட்டுக்கு போய் லெட்டர்லாம் எழுதி எடுத்துக்கிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பிரைம் மினிஸ்டரை பார்க்க ட்ரெயின்ல கிளம்பி போறான். அந்த லெட்டர்ல எங்க ஊர் பெண்கள்லாம் டாய்லெட் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வெளியில எங்க அம்மா டாய்லெட் போயிட்டு வரும்போது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸே எங்க அம்மாவை ரேப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல நடந்தா நீங்க சும்மா விடுவீங்களான்னு எழுதியிருப்பான். பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள போலானா அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் போக விடாம தடுத்துறாங்க. அதை பார்த்த ஒரு ஆபீசர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. என்னோட ஃப்ரெண்டு, நான், எங்க அம்மா, எங்க ஊர் பெண்கள் எல்லாருமே டாய்லெட் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு சொல்லி அந்த லெட்டர் எடுத்து கொடுக்குறான். அந்த ஆபீசர் இதை நான் கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி சீல் வச்சு அனுப்புறாரு. இப்ப அந்த பசங்க சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி வரானுங்க. அந்த பசங்க பண்ணதை நினைச்சு ஊருக்காரங்க ரொம்பவே பெருமைப்படுறாங்க. டாய்லெட் கட்டணும்னா பணம் வேணும்னு சொல்லி அந்த குட்டி பையன் பணமா நடிச்சு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வசூலிக்கிறான். ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வந்து பிரைம் மினிஸ்டர் டாய்லெட் கட்ட ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஊர்ல கம்ப்ளீட்டா டாய்லெட் கட்டி முடிச்சிடுறாங்க. டாய்லெட் ஓபனிங்க்கு அந்த பையனை தான் கூப்பிட்டு ஓபன் பண்ண சொல்லுவாங்க. அதை நினைச்சு அந்த பையனோட அம்மா ரொம்பவே பெருமைப்படுறாங்க. இந்தியால 30 கோடி பெண்கள் இன்னுமே டாய்லெட் இல்லாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால இதுல பாதி பெண்கள் ரேப்பும் பண்ணப்படுறாங்க.